ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போற மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ். இப்போ வந்து அன்னைக்கு ஒரு வட்டம் பார்த்தோம். நான் ஐ திங்க் ஸோ 88 8 + 88 + 888 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு 2 சம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதே ஃபார்மேட் தான் பார்க்கணும். First question 5 plus 55 plus 555 plus and so on. இது பார்க்கும்போது நமக்கு ஏபியாவும் இருக்காது ஜிபியாவும் இருக்காது. அப்புறம் எப்படிங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த சீரீஸை நம்ம வந்துட்டு ஜிபி சீரீஸா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். கமான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 plus 55 plus 555 plus dot 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 equals. இதில் வந்து 5 எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்படின்னா 1 plus 11 plus 111 plus dot dot dot. சரி, இது நாப்புல நமக்கு எப்படி இருக்கு? இது நமக்கு இதா இருக்கா? எதா இருக்கா? இது ஜாமெட்ரிக் சீரீஸா இருக்கா? இல்ல, கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஜாமெட்ரிக் சீரீஸா மாத்தணும்னா 9ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. சரி, இது நாப்புல ஜாமெட்ரிக் சீரீஸா இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு 9ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த 9ஐ எப்படி எழுதலாம்? 10 - 1 அப்படின்னு எழுதலாம். 99 எப்படி எழுதலாம்? 100 - 1 எழுதலாம். 999 என்ன பண்ணலாம்? 1000 - 1 எழுதலாம். இப்படி எழுதலாமா? இப்போ இந்த 10 100 1000 எல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு அந்த -1 வர்றதெல்லாம் ஒரு பக்கமா எழுதலாமா? 10 plus 100 plus நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? n terms கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Yeah, because question is asking for series up to n terms. So 10 plus 1000 100 plus 1000 dot 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 up to n terms. And minus of 1 plus 1 plus 1 plus எல்லாமே அப்படி எழுதணும். அடுத்து 10,000 அப்படியே எழுதிட்டே போகலாம் up to n terms. ஸோ இப்போ 1ஐயே n டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்லிக்கலாமா? அது நமக்கு தெரியுமா? இப்போ இந்த டேர்ம் அதாவது 10 plus 100 plus அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏங்கிறது 10, ஆறுங்கிறது வந்து 10 பிகாஸ் 100/10 இஸ் 10. ஸோ n வந்து n தான். ஸோ Sn என்னவா இருக்கும்? 10 power 10 r power n minus 1 divided by r minus 1. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? 5/9 அப்படியே இருக்கும். 10/9 10 power n minus 1 மைனஸ் இது என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ இப்போ 5/9 என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 50/81 10 power n minus 1 minus 5n/9. ஓகே, ஸோ சிமிலர்லி வந்துட்டு அடுத்த சம் வந்துட்டு 6 + 66 + 666. இதுவும் சேம் ஃபார்மேட் தான். இதுல என்னன்னா அங்க 50ங்கிற இடத்துல 16 வரும், அங்க வந்து 5ங்கிற இடத்துல வந்து இங்க 6ன்னு வரும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட். n டேர்ம்ஸ் ஆட் பண்றோம். மொதல் 6 காமனா வெளியே எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? 9ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த ஒவ்வொரு 999 999 வந்து அதோட டென்ஸோட சப்ட்ராக்ஷனா எழுத போறோம். 10 - 1 100 - 1 1000 - 1. அப்புறம் அந்த பவர்ஸ் ஆஃப் டென்ஸ் எல்லாம் சேர்த்து எழுத போறோம். ஒன்ஸ் எல்லாம் சேர்த்து எழுத போறோம். 10 plus 100 plus 1000 plus dot 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 plus n terms minus 1 plus 1 plus 1 plus dot 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 n terms.
then 6 by 9. இது என்னவா இருக்கும் 10 times 10 power n minus 1 by 9 இருக்கும். இது என்னன்னு இருக்கும். So 60 by 81 10 power n minus 1 minus 6n by 9. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் the same format தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஓகே, தேங்க்யூ, பை.